வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம ஸ்டஃப்டு பாவக்காய் செய்ய போகிறோம். அதுக்கு அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துக்கோம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், பூண்டு ஒரு 5 பூண்டை நறுக்கி வச்சுருக்கேன் வதக்கிறதுக்கு வசதியாக, இஞ்சி கொஞ்சம், மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு, தேங்காய் பூ 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், சோம்பு அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது மல்லி பவுடர் 1.5 ஸ்பூன். இது அமைச்சர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர். அந்த பாவக்காயில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மையை எடுக்கிறதுக்காக நம்ம புளிப்பு கொஞ்சம் சேர்க்கணும். லெமன் ஜூஸோ தக்காளியோ விட்டோம்னா கொஞ்சம் நீர்த்தன்மை பேஸ்ட் மாதிரி வராது. ஸ்டஃப்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் சட்னி மாதிரி துவையல் மாதிரி வந்துடும். அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லிக்விடாக இருந்துச்சுன்னா ஸ்டஃப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால புளிப்பு சுவைக்காக நான் மாங்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இது மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கசப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். புளிப்பு வேறு எடுத்திருக்கோம், அதனால 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பவுடர். நீங்கள் ரெடிமேடாக வாங்குறது கொஞ்சம் ரொம்ப காட்டமாக இருக்கும். அது நீங்கள் உங்களுடைய உரைப்புக்கு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் ஸ்டஃப் பண்ணும்போது நம்ம வதக்குறதுக்கு வெங்காயமும் கருவேப்பிலையும் இது மட்டும்தான் நம்ம வதக்க போறோம், மற்றதெல்லாம் அரைக்க போறோம். பாவுக்கு அந்த மாதிரி லென்த் கம்மியாக வாங்கிக்கோங்க, அப்பதான் ஸ்டஃப் பண்ணவும் நல்லா இருக்கும். பாத்திரத்தில் போட்டு வேக விடுறதுக்கும் நல்லா இருக்கும். சீக்கிரமாகவும் இந்த மாதிரி பிஞ்சா இருந்துச்சுன்னா சீக்கிரமா வேகும். உள்ள இருக்க விதையெல்லாம் நம்ம எடுக்க போறோம். 3 பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு, ரொம்ப நீங்க கையை விட்டு எடுத்தீங்கன்னா பிளந்துக்கின்றோம் பாவக்காய், அப்புறம் ஸ்டஃப் பண்றது கஷ்டம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி எம்டி பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் நம்ம ஸ்டஃப் பண்ண முடியும். 3 பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் மற்ற எல்லா பாவக்காயும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி 3 பீஸா இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் சீக்கிரம் வேகும். இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்க போறோம். ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி ஊறட்டும். எண்ணெய் 1.5 ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன். ஏன்னா இஞ்சி பூண்டு வெங்காயத்தோட பச்சை வாடை போகணும். சோம்பு அரை ஸ்பூன், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், வெங்காயம் இஞ்சி பூண்டோடைய வாடை போய் அது ப்ரௌன் கலரா மாறணும். பொட்டுக்கடலை, தேங்காய் பூ,
மிளகாய் பவுடர், மல்லி பவுடர், அமச்சூர் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர். இப்போ நம்ம வந்து இந்த பேஸ்ட்டுக்கு வந்து நம்ம உப்பு வேணும். இந்த மசாலைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்க்கணும். பவுடர் எல்லாம் போட்டு நீங்கள் கிண்டும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். ஏன்னா பவுடர் கருகி போயிடக்கூடாது. நம்ம எண்ணெய் வந்து கம்மியாக ஊற்றிருக்கோம். பவுடர் கருகி போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த சமையலோட ருசியே போயிடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. மல்லித்தலை வெங்காயத்தில் இருக்க நீர் சத்தே போதும் உங்களுக்கு. அப்படி அரைக்க வரலன்னா சும்மா ஒரு அரை ஸ்பூன் அப்படி தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த மசாலையை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். உரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா மாங்காய் தூள் கொஞ்சம் இதோட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உரப்பு பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இனி மிளகாத்தூள் போட முடியாது. ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் வதக்கிட்டோம் இல்லையா, அதனால பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா உருட்டுற மாதிரி வரணும். எப்படி இருக்கு பாருங்க, கையில் ஈரம் ஒட்டலை. இந்த மாதிரி இருந்தால் தான் ஸ்டஃப் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா பாவக்காயோட 3 பகுதியும் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா பக்கத்துலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இந்த பேஸ்ட்டே ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கு. உரப்பு, புளிப்பு, உப்பு கரெக்டாக இருக்கணும். நல்லா எல்லா பக்கமும் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மல்லித்தலை காம்பு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் புதினா காம்பு கூட எடுத்து வச்சுக்கலாம். இல்லையா வாழை இலையோட அந்த நார் இருக்கு இல்லையா, வாழை இலையிலேருந்து அதை எடுத்து நீங்கள் இப்படி கட் பண்ணிக்கலாம். எதுவுமே கிடைக்கல அப்படின்னா ஒயிட் கலர் நூல் வச்சு பண்ணுங்க. கலர் நூல் தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா கலர் நூலில் சாயம் போட்டிருப்பாங்க. அந்த சாயம் நம்ம உணவுல இறங்கும். அதனால இந்த மாதிரி மல்லித்தலை காம்பை வச்சு இந்த மாதிரி கட்டிடுங்க. பிரிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, ரொம்ப பிரியாது. அந்த அளவுக்கு நம்ம போட்டு கிண்ட போறதில்ல அடுப்புல. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணி கட்டிடுங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். சீரகம் மட்டும் அரை ஸ்பூன் போட்டுக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை, பாவக்காய், அது ரொம்ப குண்டா இருக்கும். எனக்கு மல்லித்தலை நார் பத்தலை, அந்து போகுது. எல்லா பக்கமும் இந்த ஆயில் படுற மாதிரி பாவக்காயை பெரட்டி விட்டுக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒன்று மண் பாத்திரமாக இருக்கணும், அல்லது நான்ஸ்டிக்காக இருக்கணும்.
சில்வர் கடாயிலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா மசாலாவே பால் காயெல்லாம் ஒட்டிக்கும், நீங்கள் எண்ணெய் அதிகமாக செல்லும். நம்ம இது வந்து ஆவியிலே வேக வைக்க போகிறோம். இதை வந்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா இடையில நீங்கள் கிண்டி விட்டுக்கணும். மூடி வச்சிட்டோம்னா அந்த மூடியில் இருக்கக்கூடிய அந்த நீராவி இருக்கு இல்லையா, அந்த நீராவியே வந்து வேகிறதுக்கு போதுமான தண்ணி தேவையாயிரும். இடையில ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி திறந்து கிண்டி விட்டுக்கணும். நான் எப்படின்னு உங்களுக்கு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா நான் காமிக்கிறேன். உள்ளே இருக்க பேஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சுன்னா பிதிங்கிட்டு வெளியில் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் கிண்டையில் வெளியில் வந்துடும். அதனால பேஸ்ட் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, பவுடர் மாதிரி இருக்கணும். சிம்லேயே வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும். இது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷமாவது ஆகும் வேகிறதுக்கு. ஏன்னா சிம்லேயே வச்சு நம்ம வேக விட்றோம். லேசாக வேணால் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படி தண்ணி வேணால் நீங்கள் தெளிச்சுக்கலாம். இந்த தண்ணி வடியுது பார்த்தீங்களா, அந்த தண்ணி பத்தலைன்னா 1 ஸ்பூன் மட்டும் வேகட்டும். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நமக்கு நல்லா வெந்துருச்சு. எப்படி நீங்கள் வெந்ததை பார்க்கணுன்னா ஒரு ஃபோர்க்கை வச்சு குத்தி பாருங்க. இது நான் வந்து தயிர் சாதத்துக்கு வேணுங்கிற மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் சப்பாத்திக்கெல்லாம் வேணுங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா சப்பாத்திக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மசாலா கிரேவியெல்லாம் கொஞ்சம் கூட வேணும். நல்லா இறங்குது ஃபோர்க்கு. ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.